செஞ்சுட்டே இருந்தால் சந்தோஷப்படுவீங்க, செய்யலைன்னா கோபம் வந்துடும். அதுதான் உங்களோட குணம். இதுதான் முதல் விஷயம். செஞ்சுட்டே இருக்கணும், அப்போ சந்தோஷமாக இருப்பீங்க. அது எல்லா அனுஷம் கேட்டை எல்லா நட்சத்திரத்துக்குமே உரியது. ஆனால் உங்ககிட்ட இந்த பிறவி குணம் மாறாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் முதல் விஷயம் வந்து என்னென்ன, யாரையும் எளிதில் நம்பாதது. சத்தியமாக நீ யாரையும் நம்பவே மாட்டேன், எல்லாமே நானே செஞ்சாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி செய்வீங்க சில நேரத்தில். யாரையா நம்பினா பழைய காயங்களை மறைக்காமல் வைத்திருப்பது. கணவர் தப்பு செஞ்சால் கூட மனசுலேயே வச்சுட்டு இருக்கிறது. நீ அன்னைக்கு அப்படி செஞ்ச தானே, நீ இன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சிருப்ப, அன்னைக்கு நீ செஞ்சல அதே தான் நான் இன்னைக்கு செஞ்சுட்டேன், இப்போ என்ன அதுக்கு? என்னமோ உங்கள் மேலே தப்பே இல்லாத மாதிரி நீங்கள் பேசுவீங்க. எல்லாம் உங்ககிட்ட உண்டு. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது சில நேரத்தில் உண்டு. மன்னித்தாலும் முழுமையாக மறக்காதது. அதிக உரிமை உணர்வு. கோபத்தை அமைதிக்குள் மறைப்பது. பழிவாங்கும் எண்ணம் வருவது சில நேரத்தில். தனிமையில் துன்பத்தை சுமப்பது. எல்லோரையும் சோதித்து பார்ப்பது. உங்கள் அமைதியை மதிக்கும் ஒருவரை வாழ்க்கை துணையாக விரும்புவீர்கள். இதெல்லாம் உண்டு. மனதில் பாதுகாப்பு உணர்வு மற்றும் ஆணை விரும்புவீர்கள். உங்களுக்கு நல்ல சேஃப்டி, பாதுகாப்பு, நிறைய முக்கிய விஷயங்கள்லாம் நீங்கள் அதெல்லாம் உண்டு. ஒரு நிமிடம் உங்கள் மனதை நீங்கள் கேளுங்கள். உங்கள் அம்மா சொன்ன கவலையை எனக்கு தெரியும் என்று நிறுத்தி விட்டதாக தொடர்புடைய கோவில் போயிட்டு வாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்கள் பலம் உங்கள் ரகசியங்கள், உங்களுடைய பலம் உங்கள் ரகசியங்களில் இல்லை, உடைந்த மீண்டும் எழுந்து நிற்கும் உங்கள் மன வலிமையில் தான் இருக்கிறது. உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து வாழாதீர்கள். உங்களை மதிப்பவர்களுடன் புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்ததாக இந்த ஜோதிடர் யுகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காணொலியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பிறவி குணம் மாறாது. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலில் நம்ம நிறையா விஷயங்கள் போட்டிருப்போம். பிரம்மன் எழுதிய விதி, நிறைய விஷயங்களை என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பிறவி குணம் மாறாது. இது கேட்கும் பொழுதே உங்களுக்கு என்னடா இது அப்போ நம்ம ராசிக்கு என்ன, நம்மளுடைய பிறவி குணம் என்ன நமக்கு அப்படின்னு எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இதில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். அந்த பிறவி குணம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதோட குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறக்கிறது, பூமியில் ஒரு குழந்தை பிறந்தெடுத்து இத்தனை மணிக்கு இந்த லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு அதுக்கு என்ன லக்னத்தில் பிறக்கிறதோ அந்த குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குணாதிசயம், அந்த ஒரு குணமும் பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போது அது குணமும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இதுதான் மிக முக்கியமானது. அந்த குணம் வயது மாறினாலும், பணம் வந்தாலும், பதவி உயர்ந்தாலும், வெளிநாடு சென்றாலும் சில விஷயங்கள் மாறுவதில்லை. அதுதான் மிக உண்மையானது. அதுக்கு தான் பிறவி குணம் மாறாது சொல்கிறோம் இல்லையா. அப்பம் புத்தி அப்படியே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தைகளை யாருமே கேள்விப்படாதவர்களே கிடையாது. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போல் நீங்கள் கோபப்படுவது பிறவி குணமா? இதனால் உங்கள் அம்மா அழுதுருக்காங்களா? இதனால் உங்கள் அப்பா அழுதுருக்காங்களா? கண்டிப்பாக நினச்சி பாருங்கள். உங்களுடைய பிறவி குணத்தினால நீங்கள் கோபப்படுறதுனால உங்கள் அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பாங்க. என் பிள்ளை இப்படி கோபப்பட்டு இப்படி இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் குடும்பத்தில் நடந்திருக்காமல் இருக்காது. இதனால் அப்பா அமைதியாக விலகி இருக்காரா? சொல்லுங்கள். உன்னுடைய கோப குணத்தினால, உன்னுடைய சில விஷயத்தினால அப்பா அமைதியாக, உன்னுடைய பிறவி குணத்தினால அப்பா விலகி இருக்காரா? கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு நிமிடம் இன்று உங்களுடைய ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாமே யோசிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகளும் உங்களுக்கு பிறவி குணமாக இருக்கலாம். உங்களுடைய பிறவி குணத்தினாலேயே சில உறவுகள் பிரிந்து போயிருக்கலாம். அது நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிறவியிலேயே இருக்கும் நல்ல குணங்களும் உண்டு. சில பேருக்கு நல்ல குணமும் உண்டு. ஒரு சில நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மாதிரி சில இடத்துல குணங்களும் நல்ல குணங்களும் இருக்கும். உங்களால் அறியாமல் யார் மனம் உடைந்து இருக்கலாம். உங்களை அறியாமல் நீங்கள் யார் மனசாவது உடைச்சிருக்கலாம். அதெல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதுதான் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இதை கேட்கும்போது சிரிப்பு வரும். சிலர் பேருக்கு இதை கேட்கும்போது அதிர்ச்சியாகவும் இருக்கும்.
என்னடா அது ஒரு விஷயங்கள் நம்ம ராஜ்குமார் சார் என்ன சொல்ல வராங்க, குருஜி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை தான் சொல்கிறாரோ அப்படிங்கிற அளவுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ராசி என்பது விதியை பூட்டி வைக்கும் சங்கிலி அல்ல, அது கிடையாது. அந்த அந்த கண்ணாடிகள் இன்று உங்கள் உண்மையான முகத்தை நீங்க பார்க்க தயாரா, அதுக்கு தயாரா நீங்க இருக்கீங்களா? அப்படியானால் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து பிறவி குணம் மாறாது. இப்பொழுதே இந்த ஃபுல் ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் வாங்க பார்க்கலாம். எல்லா ராசிக்கும் பிறவி குணம் எப்படி இருக்கும், மேஷ ராசியுடைய பிறவி குணம் எப்படி இருக்கும், ரிஷப ராசி எப்படி, எல்லாமே பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள் என்ன, ஏது இதனால என்ன பாதிப்பு, என்ன விஷயங்கள் இருந்தது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுலையுமே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே போல் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இந்த அதாவது இந்த இது மாறாது, பிறவி குணம் மாறாது அப்படிங்கிறது பொது. உங்கள் ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறலாம், அது 2ஆம் பட்சம். ஆனால் இது மேக்சிமம் 90 to 98% எல்லாருக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்று தான். இது யாருக்குமே மாறாது, இது உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரை பிறவி குணம் மாறாது. வாங்க போகலாம். விருச்சக ராசி நேயர்களை, பிறவி குணம் மாறாது எப்படி பார்க்கலாமா? உங்களுக்கு யாராவது செஞ்சுட்டே இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு யாராவது செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க. செஞ்சுட்டே இருந்தால் சந்தோஷப்படுவீங்க, செய்யலைன்னா கோபம் வந்துடும். அதுதான் உங்களோட குணம். இதுதான் முதல் விஷயம். செஞ்சுட்டே இருக்கணும், அப்போ சந்தோஷமாக இருப்பீங்க. அது எல்லா அனுஷம் கேட்டை எல்லா நட்சத்திரத்துக்குமே உரியது. ஆனால் உங்ககிட்ட இந்த பிறவி குணம் மாறாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் முதல் விஷயம் என்னென்ன, யாரையும் எளிதில் நம்பாதது. சத்தியமாக நீ யாரையும் நம்பவே மாட்டேன், எல்லாமே நானே செஞ்சாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி செய்வீங்க. சில நேரத்தில் யாரையா நம்பினா பரவாயில்ல, நம்ப மாட்டீங்க. சந்தேகத்தை மனதில் வளர்த்து கொள்வது, அந்த சந்தேக குணம் நிறைய இருக்குங்க உங்களுக்கு. வளர்த்து கொள்வது, பழைய காயங்களை மறைக்காமல் வைத்திருப்பது. கணவர் தப்பு செஞ்சால் கூட மனசுலேயே வச்சுட்டு இருக்கிறது. நீ அன்னைக்கு அப்படி செஞ்சதானே, நீ இன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சிருப்ப, அன்னைக்கு நீ செஞ்சல, அதே தான் நான் இன்னைக்கு செஞ்சுட்டேன், இப்போ என்ன அதுக்கு, என்னமோ உங்கள் மேலே தப்பே இல்லாத மாதிரி நீங்கள் பேசுவீங்க. எல்லாம் உங்ககிட்ட உண்டு. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது சில நேரத்தில் உண்டு. மன்னித்தாலும் முழுமையாக மறக்காதது. அதிக உரிமை உணர்வு, கோபத்தை அமைதிக்குள் மறைப்பது. பழிவாங்கும் எண்ணம் வருவது சில நேரத்தில். தனிமையில் துன்பத்தை சுமப்பது. எல்லோரையும் சோதித்து பார்ப்பது கண்டிப்பாக உண்டு. நம்பிக்கை உணர்ந்தால் முழுமையாக விலகுவது. அதே போல் மனதில் இருப்பதை நேரடியாக சொல்லாதது. பிறர் நோக்கத்தை தவறாக புரிந்து கொள்வது. பிடிவாதமாக முடிவை மாற்றாமல் இருப்பது. என்னை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் வருவது. இதெல்லாம் இருக்குது. சரி, அப்போது நல்ல குணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பிறவி குணத்திலே விருச்சிக ராசியின் பிறவியிலே நல்ல குணங்கள் பார்த்திங்கன்னா அசைக்க முடியாத மன உறுதி, அது உங்ககிட்ட நிறையா இருக்குது. கடைசி வரும் போராடும் குணம், எதாக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற அந்த போராடும் குணம் உங்ககிட்ட உண்டு. ரகசியங்களை பாதுகாக்கும் நம்பகத்தன்மை இல்லை, அது உங்ககிட்ட இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ரகசியங்களை பாதுகாக்கும் நம்பகத்தன்மைங்கன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மற்றவங்ககிட்ட நீங்கள் சொன்னாதான் உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் இருப்பீங்க. குடும்பத்திற்காக முழு அர்ப்பணிப்பு, அதை நீங்கள் பண்ணுவீங்க. ஆபத்தில் தைரியமாக நிற்பவர் உண்டு. உண்மையான நட்பை மதிப்பவர் உண்டு. ஏமாற்றத்தை வெற்றியாக மாற்றும் திறன் உண்டு. கடமையை முழுமையாக நிறைவேற்றுபவர் உண்டு. போலித்தனத்தை வெறுப்பவர் உண்டு. உள்ளுணர்வு அதிகம் உண்டு. தோல்வியில் இருந்து வலிமை பெறுபவர் உண்டு. உயிருக்கு உயிராக அன்பு செலுத்துபவர் உண்டு. லவ் அப்படிங்கிறது உண்மைக்கு உண்மை, சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ இதெல்லாம் ஓகே, நிறைய நல்ல விஷயங்கள். அதாவது சில பெண்களுக்கான சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மறுபிறவியின் போன்ற மாற்றத்தின் ஆண்டு அப்படின்னு சொன்னால், முடிவுக்கு வந்தது என்று நினைத்த பல விஷயங்கள் மீண்டும் தொடங்கலாம். சில உறவுகள் விலகும், சில புதிய மனிதர்கள் வருவார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த ஆண்டு உங்கள் மனதை சுத்தப்படுத்தும் ஆண்டு. நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் கோபம், வருத்தம், ஏமாற்றம் இவற்றை விட்டுவிட்டால் வாழ்க்கை என்ற புதிய கதவுகள் திறக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் திருமணம், அதாவது பெண்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குடும்பத்தை மதிக்கும் குணத்தை முக்கியமாக நீங்கள் பார்ப்பீர்கள். அதெல்லாம் உண்டு. உங்களை காப்பாற்றும் அன்பை விரும்புவீர்கள், கட்டுப்படுத்தும் அன்பை அல்ல. உங்கள் அமைதியை மதிக்கும் ஒருவரை வாழ்க்கை துணையாக விரும்புவீர்கள். இதெல்லாம் உண்டு. மனதில் பாதுகாப்பு உணர்வு மற்றும் ஆணை விரும்புவீர்கள். உங்களுக்கு நல்ல சேஃப்டி, பாதுகாப்பு, நிறைய முக்கிய விஷயங்கள்லாம் நீங்கள் அதெல்லாம் உண்டு. ஒரு நிமிடம் உங்கள் மனதை நீங்கள் கேளுங்கள். உங்கள் அம்மா சொன்ன
கவலையை எனக்கு தெரியும் என்று நிறுத்தி விட்டது உண்டா? உங்கள் அம்மா ஏதோ ஒரு கவலையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் இப்போ என்கிட்ட பேசாத, நான் அப்புறம் பேசுகிறேன், என்கிட்ட இப்பெல்லாம் அதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லியது உண்டா? உங்கள் அப்பாவின் அமைதியை தவறாக புரிந்து கொள்வது உண்டா? ஒருவரை முழு மனதுடன் நம்பி அந்த நம்பிக்கை உடைந்த பிறகு எல்லோரையும் சந்தேகிக்க ஆரம்பித்தது உண்டா? உங்களை காயப்படுத்திய ஒருவரை தினமும் நினைத்து உங்களுடைய அமைதியை இழந்தது உண்டா? மன்னிக்க முடிந்தும் விட முடியாமல் இன்னும் அந்த வலியை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? விருச்சிக ராசிக்கா, உங்களை தோற்கடிப்பது எதிரிகள் அல்ல, உங்கள் மனதில் பூட்டி வைத்த பழைய காயங்கள். நிறைய விஷயங்கள் மனசில் சுமந்துட்டு தான் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் வாழ்க்கையை இருட்டாக்குவது விதி அல்ல, விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் கடந்த காலம்தான். கடந்த காலத்தெல்லாம் மறந்து ஒரு வேலைக்கு போகணும், ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். பிறவி குணம் மாறுமா அப்படின்னா மாறலாம், எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஆனால் சந்தேகத்தால் நல்ல மனிதர்களையும் இழக்காதீர்கள். நம்பிக்கை உடைந்தால் வழி வரும், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கையே எப்படி இருக்கும்? வெறுமையாகி விடும் அப்படின்னு சொல்லலாம். திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ராகு தொடர்புடைய கோவில் போயிட்டு வாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்கள் பலம் உங்கள் ரகசியங்கள், உங்களுடைய பலம் உங்கள் ரகசியங்களில் இல்லை, உடைந்த மீண்டும் எழுந்து நிற்கும் உங்கள் மன வலிமையில் தான் இருக்கிறது. உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து வாழாதீர்கள், உங்களை மதிப்பவர்களுடன் புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். உங்களை மதிக்கிறவங்கள, உங்ககிட்ட பேசுகிறவங்கள, உங்ககிட்ட நல்ல ஒரு இதாக இருக்கிறவங்க கிட்ட நல்லா பேசுங்க, நல்லா பழகுங்க, அமோகமாக இருங்க, லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுங்கள். சரியா? சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பிறவி குணம் மாறாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பொதுவான அடிப்படையிலான பிறவி குணங்களில் விளக்கம் மட்டுமே. ஸோ இது இப்படி தான் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நபரின் முழு ஜாதக பலனோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை பலனோ அது மாறி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா ஒரே ராசியில் பிறந்தாலும், ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும், கிரக நிலைகள், கர்ம வினைகள், சில விஷயங்கள்லாம் மாறாமல் இருக்காது. அப்படி மாறும்போது வாழ்க்கையும் மாறும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையும் மாறும். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் குணங்களை சிந்தித்து பார்க்க, உறவுகளை இன்னும் ஆழமாக பாதுகாக்க, இதெல்லாம் முக்கியம். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே. ஒருவேளை இதில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு குணம் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்துப்போனால் அதை மாற்ற முடியாத விதி ஒன்று நினைக்க வேண்டாம். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நிறைய நல்ல விஷயங்கள், சொல்லி இருக்கக்கூடிய ஆலயங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அன்பான வார்த்தைகள், இதெல்லாமே உங்களை உயர்த்திக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். ஆனால் நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து போயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்னீஸ்வரர் கோவிலில் போய் பரிகாரம் செய்கிறது, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பிறவி குணம் இருக்கலாம், ஆனால் நல்ல மனம் கொண்ட மனிதன் தனது குணத்தை நல்ல பாதையில் வளர்த்து கொள்ளும் சக்தி கொண்டவன் அவன். சரிங்களா? பிறவி குணம் இப்படி இருக்கலாம், ஆனால் அவனுக்கான ஒரு நல்ல சக்தி, நல்ல விஷயங்கள் உண்டு. உங்களுடைய ராசி, உங்களுடைய என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியில், சார் நான் மேஷ ராசி கேட்டேன், நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்து போச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேஷ ராசி சொன்னதெல்லாம் உங்களோட ராசியில் பேரோட எதோட ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுபம்.